சாந்தி. 5/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் எல்லையற்ற சந்தோஷத்தை பெறுவதற்காக எல்லையற்ற ஞானத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் ராஜயோக கற்பித்தல்கள் மூலம் மீண்டும் ஒரு தடவை ராஜ்யத்தை கோருகின்றீர்கள். கேள்வி: எந்த விடயத்தில் உங்களுடைய இறை குடும்பம் முழுமையாகவே தனித்துவமானதாக உள்ளது? பதில்: இந்த இறை குடும்பத்தில் உள்ள உங்களில் சிலர் 1 நாள் வயதினராகவும் சிலர் 8 நாள் வயதினராகவும் இருக்கின்றீர்கள். எனினும் நீங்கள் அனைவரும் ஒன்றாகவே கற்கின்றீர்கள். தந்தையே ஆசிரியராகி தனது குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். இது தனித்துவமானது. ஆத்மாக்களாகிய நீங்களே கற்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்களே பாபா என கூறுகின்றீர்கள். உங்களுடைய 84 பிறவிகளின் கதையை பாபா உங்களுக்கு கூறுகின்றார். பாடல்: தூரதேசத்து வாசி இந்த அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் புத்தி எதை பற்றிய சந்தேகத்தையும் கொண்டிருக்க கூடாது. ஒரு மகாவீராகி மாயையின் புயல்களை வெற்றி கொள்ளுங்கள். மாயையின் புயல்கள் எதுவும் உங்களை அசைக்க முடியாத அளவில் யோகத்தில் நிலைத்திருங்கள். 2. திறமைசாலியாகி உங்கள் வாழ்க்கையை இறை சேவைக்காக பயன்படுத்துங்கள். ஓர் உண்மையான ஆன்மீக சமூக சேவையாளர் ஆகுங்கள். இந்த ஆன்மீக கல்வியை கற்று ஏனையோருக்கும் கற்பியுங்கள். ஆசீர்வாதம். உங்களின் அகங்காரத்தையும் சந்தேகங்களையும் முடிப்பதன் மூலம் உலக உபகாரியாகி கருணை நிறைந்தவர் ஆகுவீர்களாக. ஓர் ஆத்மாவிடம் எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் அந்த ஆத்மாவின் சம்ஸ்காரங்கள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அவரிடம் எந்தவிதமான விவேகமும் இல்லாமல் எப்போதும் மற்றவர்களை அவமதித்துக் கொண்டிருந்தாலும் கருணை நிறைந்த உலக உபகாரி குழந்தைகளான நீங்கள் சகல ஆத்மாக்களுடனும் நீதியாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் இருப்பீர்கள். ஒருவரால் மாற முடியுமா இல்லையா? அல்லது அவர் எப்போதும் அப்படித்தான், அல்லது அவரால் எதையும் செய்ய முடியாது என்ற எந்தவிதமான சந்தேகங்களும் உங்களுக்குள் ஒருபோதும் இருக்காது. நான் மட்டுமே எல்லாமாக இருக்கிறேன், ஆனால் அவரோ எதுவுமே இல்லை. இந்த வகையான அகங்காரத்தையும் உங்களின் சந்தேகங்களையும் அப்பால் ஒதுக்குங்கள். பலவீனங்களையும் குறைபாடுகளையும் இனங்காணும் போது மன்னிக்கக்கூடிய கருணை நிறைந்தவர்களாகவும் இருக்கும் குழந்தைகளான நீங்கள் உலக நன்மை என்ற சேவையை செய்வதில் வெற்றி நிறைந்தவர்கள் ஆகுவீர்கள். ஸ்லோகம். எங்கே பிராமணர்களின் சரீரம், மனம், செல்வத்தின் ஒத்துழைப்பு இருக்கின்றதோ அங்கே வெற்றி உங்களுடன் இருக்கும். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். ஆத்மாக்கள் உங்களின் ஆத்ம உணர்வு ரூபத்தை அனுபவம் செய்யும் போது அவர்கள் தந்தையை நோக்கி கவரப்படுவார்கள். ஓ பிரபுவே என்ற பாடலை பாடி சரீர உணர்வு இல்லாமல் இலகுவாக தங்களை அர்ப்பணிப்பார்கள். ஓஹோ உங்களின் பாக்கியமே, ஓஹோ எனது பாக்கியமே. இந்த பாக்கியத்தை அனுபவம் செய்வதால் அவர்கள் சரீரம் மற்றும் சரீர உறவுகளின் விழிப்புணர்வை துறந்து விடுவார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.